இப்போ நேரான பாதை ஒன்றுன்னு சொல்லிட்டோம். ஆனால் மக்கள் பலவிதமான பாதை உருவாக்கிட்டு அது எல்லாத்தையுமே நேரான பாதைன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நாம் எப்படி தெரிந்து கொள்வது நேரான பாதை எது? எல்லாருமே குரான் ஹதீஸ் தான் சொல்கிறாங்க. ஆனால் யார் உண்மையிலே குரான் ஹதீஸ் படி சொல்கிறாங்க, அதில் உள்ளதை சரியாக சொல்கிறாங்கிறது எப்படி விளங்குறது? இதில் யாரை பின்பற்றுவது? இப்போது இந்த பகுதியில் நேரான பாதை ஒன்றாக இருந்து நம்முடைய இமாம்களெல்லாம் அந்த நேரான பாதையில் தான் இருந்தவங்க என்றாலும் அவங்களுடைய அந்த நேரான பாதை தான் உண்மையான பாதைங்கிறதுக்கு நாம் எப்படி உறுதிப்படுத்துகிறோன்னா, அவங்க எல்லாம் நபியை பின்பற்றினாங்க, நபி தோழர்களை பின்பற்றினாங்க. வஸ்ஸாபிகூன அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு وَعَدَّ لَهُمْ جَنَّاتٍ تَجْرِي تَحْتَهَا الْأَنْهَارُ خَالِدِينَ فِيهَا أَبَدًا ذَلِكَ الْفَوْزُ الْعَظِيمُ. முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் எவர்கள் இஸ்லாமில் முதலாவதாக முந்திக் கொண்டார்களோ அவர்களையும் மன தூய்மையில் இவர்களை பின்பற்றியவர்களையும் பற்றி அல்லாஹ் திருப்தி அடைகின்றான். இவர்களும் அல்லாஹ்வை பற்றி திருப்தி அடைகிறார்கள். தொடர்ந்து நீரருவி ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கச் சோலைகளை இவர்களுக்கென தயார்படுத்தி அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அவற்றிலேயே அவர்கள் என்றென்றும் தங்கி விடுவார்கள். இதுதான் மகத்தான வெற்றி அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த ஆயத்திலிருந்து தெரிய வருது, நபித்தோழர்களின் மகத்தான அந்தஸ்தும் உயர்வும் அல்லாஹ்வின் திருப்தியும் சொர்க்கும் அவங்களுக்கு உறுதிங்கிறத வைத்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ்வின் திருப்தியும் சொர்க்கும் மற்றவர்களுக்கு வேண்டுமென்றால் அந்த நபித்தோழரை பின்பற்றினால்தான் அது சாத்தியம். அதை தவிர வேறு வழி கிடையாது. ஏன்னா இங்கே உள்ள மக்களை அல்லாஹ் ரெண்டு பிரிவினராக பிரிச்சுட்டான். ஒரு சாரார் முதல் பிரிவினர் அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றவர்கள், இன்னொரு சாரார் பெறாதவர்கள். சரி, இதில் முதல் பிரிவினர் நபித்தோழர்களை பின்பற்றியவர்கள் தானே, மற்றவர்கள் பின்பற்றாதவங்க, பெறாதவங்க அவங்க தான். அப்போ நபித்தோழரை பின்பற்றுவது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத்தரும். ஏன்னா நபித்தோழர் அல்லாஹ்வின் திருப்திக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தாங்க. அப்போ அவங்களே போலவே தான் நம்ம மார்க்கத்தை விளங்கணும், பின்பற்றணுங்கிறது விளங்குறோம். நபித்தோழர்களை பின்பற்றுவது என்றால் அவர்களின் மார்க்க புரிதலையும் மார்க்கத்திற்கு அவர்கள் செய்து கொண்ட தூய மனதையும் மார்க்கத்தை செயல்படுத்துவதில் அவர்கள் கொண்டு வந்த ஆர்வத்தையும் பின்பற்ற வேண்டும். மார்க்க புரிதலையும் பின்பற்றணும், அவங்களுடைய ஆர்வத்தையும் பின்பற்ற வேண்டும், அவங்கள்ட்ட இருந்த தூய செயல்பாடுகளை பின்பற்ற. இஹ்சான் அப்படிங்கிற இந்த வார்த்தையில் அதான் இருக்குது. இஹ்சான் என்ற சொல்லில் இந்த ஆழமான கருத்து அடங்கியிருக்கு. குர்ஆன் சுன்னாவை முறையாக பின்பற்றுவதன் மூலமாக நாம் இதை விளங்கிக்கணும். நபித்தோழர்கள் ஒரு செயலை எப்படி புரிந்து செய்தார்களோ அப்படியே புரிந்து செய்ய வேண்டும். அவர்களின் புரிதலுக்கும் நடைமுறைக்கும் முரணாக செய்யக்கூடாது. அது இபாதத்துகள், அக்கீதா விஷயங்கள், ஒழுக்கங்கள், தியாகங்கள் எல்லாத்துலேயுமே அந்த வழிமுறை பின்பற்றணும். அப்போ அவங்க தான் உண்மையிலே சிறந்தவர்கள். அப்போ அவங்க தான் நபியை பின்பற்றுறவங்க. அப்போ அவங்கள போல நம்ம மார்க்கத்தை பின்பற்றணும். அதுதான் நேரான பாதை. சரி, யாரை போல் ஈமான் கொள்ளணும்? ஈமான் எல்லாமே எப்படி இருக்கணும் பாருங்கள். அல்லாஹு தஆலா நபித்தோழர்களை பார்த்து சொல்கிறார், ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ். நீங்கள் ஈமான் கொண்டவாறே அவர்களும் ஈமான் கொண்டால் நிச்சயமாக நேர்வழியை அடைவார்கள். அவர்கள் அப்படின்னு சொன்னால் நபித்தோழர்களை தவிர்த்து அன்றைய காலத்தில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் வருங்க. எல்லாரும் அப்படின்னா யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முனாஃபிக்குகள், முஷ்ரிக்குகள் எல்லாரும். அப்போது நபித்தோட ஈமான அல்லாஹ் முன் வச்சு சொல்கிறான், நீங்கள் ஈமான் கொண்டது போல் அவங்களும் ஈமான் கொண்டால் நேர்வழி பெறும். அப்போ நேர்வழி நபித்தோட ஈமான் போல தான் அவங்களது இருக்கணும். வேற ஒரு ஈமானில் இருக்கிறாங்க, அதான் குஃபுரில் இருக்கிறாங்க, வழிகேட்டில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க நேர்வழியில் இல்லை. நபித்தோழர்களைப் போலவே ஈமான் கொண்டு அமல் செய்தாங்க அப்படின்னா அது உண்மையில் நேர்வழி அப்படிங்கிறது. அப்போ ஈமான் என்பது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லை, வெறும் நம்புறதோட ஈமான் முடிஞ்சிடாது, செயல்களும் அவனுக்கு. அப்போ நம்புவது, செயல்படுதல் எல்லாமே எப்படி இருக்கணும்? சரியான நபித்தோழரிடம் இருந்த கல்வியின் அடிப்படையில் அவங்க எப்படி இந்த தீனை விளங்கியிருந்தாங்க அதன் அடிப்படையில் அதுதான் உண்மையான ஈமான், அதுதான் நேர்வழியான ஈமான் அப்படிங்கிறது இந்த ஆயத்தின் மூலமாக சூரா பக்ரா 2வது சூராவுடைய 137 ஆயத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொண்டோம். யார் ஒருத்தர் நபித்தோழருடைய பாதை விட்டு தடம் புரண்டு போகிறாரோ அவர் வழிகட்டவராக நரகத்திற்கு போவாருங்கிற எச்சரிக்கையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்காங்க. சூரா நிசா 4வது சூராவுடைய 115வது ஆயத்தை பாருங்கள். வமை யுஷாகிகிர் ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா வயத்தபி கைர சபீலில் முஃமினீன நுவல்லிஹி மா தவல்லா வநுஸ்லிஹி ஜஹன்னம வஸாஅத் மஸீரா. யார் நேரான வழி, ஹுதா இதுதான் அப்படின்னு தெரிந்தும்
தனக்கு தெளிவான பின்னரும் இந்த தூதரை விட்டு பிரிந்து ஈமான் கொண்டவர்களின் வழி அல்லாததில் செல்கிறாரோ, கைர சபீலில் முமினின், அப்படி போகிறாரோ, அவர் போகும் வழியிலேயே அவரை செல்ல விட்டு பின் அவரை நரகத்தில் எறிவோம், அதுதான் தங்குமிடத்தில் மோசமானது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் எச்சரிக்கை செய்கிறான். அப்போ இது ஒரு பெரிய ஆதாரம். நபித்தோழர்களின் பாதை அல்லாத வேறு பாதையில் போகிறது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். ரெண்டாவது, தூதரை பின்பற்றுவதுனாவே அந்த தூதரை பின்பற்றிய முக்மீன்களுடைய வழியில் போகணும். அந்த முக்மீன்கள்னால் முதல் முக்மீன்கள் யார்? சஹாபாக்கள் தான். அப்போ சபீலுல் முக்மினின் அப்படின்னு சொன்னால் சஹாபாக்களுடைய சபீல், அந்த காலத்தில் இந்த முக்மீன்கள் அவங்க தான். அப்போ அல்லாஹ் தஆலா இதை சொன்னதை கொண்டு ஈமான் என்பது நபித்தோழரை போன்ற ஈமான் இருக்க வேண்டுங்கிறதோடு அதோடு அவங்களை போன்ற மார்க்கத்தை விளங்கி கொண்டு பின்பற்றக்கூடியவங்களாக தான் பின்னாடி வரக்கூடியவங்க இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்போ இதில் சபீலுல் முஃமினீன் அப்படின்னு சொல்கிறது நபித்தோழர்களை பின்பற்றுவதை வேறு ஒன்றும் இல்லை, அவங்களுடைய பாதை தான் அது. அப்போது இந்த ஆயத்தின் மூலமாக அஹ்லுசுன்னாவுடைய ஒரு கொள்கை மிக தெளிவாயிடும். அஹ்லுசுன்னாவுடைய கொள்கை, இமாம்களுடைய கொள்கைங்கிறது சஹாபாக்களுடைய பாதை பின்பற்றுவது, அதுதான். அதை தவிர்த்து வேறு கொள்கை இல்லை. ஏன், என்ன காரணம்? ஏன்னா நபித்தோழர்களை போல மார்க்கத்தை பின்பற்றி யாரும் இல்லை, சரியான ஒரு விளங்கியவங்க யாரும் இல்லை. அல்லாஹ் தஆலா அவங்களை மிகச்சிறந்தவர்களாக ஆக்கியிருக்கிறான். ஹைரு உம்மதி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், உம்மத்தில் சிறந்தவர்கள் என்னுடைய உம்மத்து தான், என் சமுதாயத்தில் மிகச்சிறந்தவர்கள் என் தலைமுறையினர். ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, கர்னி என் தலைமுறையினர், பிறகு அவர்களை அடுத்து வரக்கூடியவர்கள், பிறகு அவர்களை அடுத்து வரக்கூடியவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. ஒன்றுக்கு 2 தடவை 3 தடவை சொல்கிறாங்க. இன்ன பஅதகும் கௌமன் யஷ்ஹதூன வலா யுஸ்தஹி ولا يستشهدون ولا يخونون ولا يؤتمنون ولا ينظرون ولا يفون ويظهر فيهم السمن. அதாவது அவங்களுடைய காலத்துக்கு பிறகு, அந்த 3 தலைமுறைக்கு பிறகு வரக்கூடியவங்க சாட்சி சொல்லும்படி அவங்கள்ட்ட ஷஹாதா கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க சாட்சி சொல்லுவாங்க, பொய் சொல்கிறதுக்கு பொய் சாட்சி சொல்லுவாங்க, நம்பிக்கை மோசடி செய்வாங்க, அவங்க நம்பிக்கையுரியவர்களாக இருக்க மாட்டார்கள், நேர்ச்சி செய்வார்கள் ஆனால் அதை நிறைவேற்ற மாட்டார்கள், அவர்களிடையே உடல் பருமன் இருக்கும், தொந்தி விழுந்த நிலை, அந்த மாதிரி அதிகமாக சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க, சோம்பேறிகளாக இருப்பாங்க, இப்படிலாம் இருக்கும். உடல் பருமன் உள்ள நிலைனா தொந்தி விழுந்த நிலை, அதிகம் சாப்பிடக்கூடியவர்கள், இப்படியெல்லாம் நிலைமை தோன்றும். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஹதீஸ் புகாரில் 3650வது ஹதீஸ் இடம்பெறும். இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்னன்னா 3 தலைமுறையினர் தான் மிகச்சிறந்த முன்மாதிரி சமுதாயம் நமக்கு. அதில் முதல் தலைமுறை சஹாபாக்கள், அதுக்கடுத்து தாபியூன்கள், அதற்கடுத்து தபோ தாபியூன்கள். ஓகேயா? அப்போது இவங்களுடைய காலங்களை தான் அடுத்தடுத்து 3 தலைமுறைன்னு சொல்லப்பட்டிருக்குது. இதில் நபித்தோழருக்கு அடுத்து அவர்களை நேரில் கண்டவர்களை தான் தாபியூன்கள் சொல்கிறோம். அதாவது 2வது தலைமுறை. சிறப்பில் இவர்கள் 2வது இடத்தை பெறுகிறாங்க. இவர்களின் காலம் எவ்வளோ காலங்கன்னா ஹிஜ்ரி 100லேருந்து 180 வரைக்கும் தாபியூன்கள் காலம். அதுக்கடுத்து தபோ தாபியீன்கள். இவங்க யார்? தாபியூன்களை சந்தித்தவங்க, சஹாபாக்களை பார்த்ததில்லை. அப்போ இவங்க அவருடைய காலம் ஹிஜ்ரி 180லேருந்து 230 வரைக்கும். அதாவது தபோ தாபியுடைய காலம் 230ஓட முடிஞ்சிருது, அவங்களுடைய காலம் முடிஞ்சிருது, எல்லாம் இறந்துடுறாங்க. இதற்கு பின்னர் வரக்கூடியவங்க 230க்கு பின்னாடி வரக்கூடியவங்கள்ட்ட நேர்மை இல்லாத போக்கு. ஆனால் ஹதீஸ் துறை உருவாக ஆரம்பித்த காலம் அந்த காலம் தான். ஏன்னு கேட்டால் பொய் சொல்லக்கூடியவங்க, பொய் சாட்சி சொல்லக்கூடியவங்க அதிகமாயிட்டாங்க. அப்போ உண்மையிலே யார் உண்மை சொல்கிறாங்க ரசூலுல்லாஹை பற்றி அப்படிங்கிறத சரியான அந்த சனத் மூலமாக அறிந்து அதற்கு பிறகு தான் ஹதீஸ்கள் உறுதி செய்யப்படுது இன்னைக்கு. அப்போ இதையெல்லாம் நம்ம எப்படி வைத்து பார்க்குறோம் கேட்டால், பிற்காலத்தில் வந்த குழப்பங்கள், 230க்கு பின்னாடி வந்த குழப்பங்கள், தபோ தாபீன்கள் இல்லாத காலம் போன பிறகு வந்த மக்கள்கிட்ட இருந்த குழப்பங்களை பார்த்தா இமாம்கள் இனி நாம் யாருடைய சொல்லையும் இவர் சொன்னால் அவர் சொன்னால் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அப்போ சிறந்த தலைமுறையெல்லாம் போயிடுச்சு. அந்த காலகட்டத்தை 230க்கு பிறகு அடைஞ்சிட்டோம். அப்போ அந்த காலகட்டத்தில்
இந்த இமாம்கள் பின்னாடி வந்தாங்க. வந்து இந்த வழிகேடர்கள் பொய்யர்களிலிருந்து அப்பாற்படுத்தி அகற்றி சுத்தமான மார்க்கத்தை சொல்லக்கூடியவங்களாக, ஆதாரங்களை சரியான திரட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்குறோம். அப்போ முதல் 3 தலைமுறை பின்பற்றுவது தான் சிறந்த பாதை அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம தெரிந்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நம்ம தொடர்ச்சி பார்ப்போம்.